இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம போட போகிறோம். காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம். இந்த இது கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வேறு புதினா இலை, அதுக்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலா போடணும் உங்களுக்கு சொல்ல போகிறோங்க. இது வந்து இந்த மிளகா காலிஃப்ளவரை வெட்டி எடுத்துக்கிட்டோம். அப்படி நம்ம பொறுக்கிக்கணும். இப்படி எடுக்கணும்னு பொறுக்கணும். அப்படி எடுக்கணும். பெருசு பெருசாக புதிய இலையே நம்ம வெட்டிக்கிடுவோம்னு. கொத்தமல்லி இலை நீங்கள் 2 பேரும் சிரிக்கக்கூடாது. இதுதான் புதினா இலை. மல்லி இலையை வெட்டிக்கணும். புதினா இலையும் இது புதினா இலையும் வெட்டிக்கிறோன்னு. முதல்ல மல்லி இலை வெட்டணும், புதினா இலை வெட்டிக்கிறோன்னு. வெள்ளைக்கூடு தேவையான 2 பல்லு போட்டு 2-3 பல்லு போட்டு விடுங்க. ஓகே. பச்சை மிளகா அரைச்சி பாருங்க. அதில் கொஞ்சம் இதில் இந்த காயப்பொடி லேசாக தட்டிக்கிடும். ஓகேவா? அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் இதை இது பண்ணி விடுறோம். ஓகே. தேவையான அளவு. அதை பாருங்க, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, பெப்பர், அதை மிளகா பொடி, சால்ட், அதான் உப்பு, தேவையான அளவு உப்பு. ஓகே. இதை நம்ம பசஞ்சு லைட்டாக தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஊற்றாங்க, ஊற்றி நம்ம அதை பிசைஞ்சு பாருங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கணும். மல்லியில புதினால அதை இதில் போட்டு லைட்டாக பச்சை மிளகாய் இதை நம்ம இதில் போட்டு இதே நம்ம விரைச்சி எடுத்து விட போகிறோம். அப்புறம் முட்டை. ஓகே. முட்டை ஒன்று ஊற்றிக்கிடுவோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விடுவோம். ஓகேவா? பாருங்க, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அதில் கொஞ்சம் தயிர். ஓகே. தயிர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக. ஓகே. பசஞ்சுக்கிடுவோம். நல்லா பசஞ்சு பண்ணிக்கிடுவோம். அதான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் குழந்தை சேர்த்துக்கிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம். இவன் கொஞ்சம் பலபலன்னு இருக்கா, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். மற்றடுங்க அரிசி மாவு அதையும் சேர்த்து கொஞ்சம் கலக்கும். இன்னொன்று சேருங்க. அதில் இஞ்சியும் பூண்டுக்குள்ள பேஸ்ட் இருக்கு பாருங்க. இது வாங்கியிருக்கேன். அதில் கொஞ்சம் போட்டுருக்கோம். ஓகே. லைட்டாக அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இல்லை. இஞ்சியும் பூண்டுக்குள்ளது பேஸ்ட்டு அது கடையில் கிடச்சி நாங்கள் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு இருந்தால் போடுங்க, இல்லை அரைச்சி போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வச்சுட்டோமா? 1/2 மணி நேரம் வச்ச உடனே பாருங்கள், நல்லா உப்பு மசாலா எல்லாம் ஏறிட்டு காலிஃப்ளவரில் பக்கோடா பாருங்கள். இப்போ போட்டு எடுக்கணும். காலிஃப்ளவரை பொரிச்சு அப்படியே எடுக்க போகிறோம். ஓகேவா? சில்லி 65 காலிஃப்ளவர் 65 என்னென்ன போட்டுருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதை நம்ம அழகாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். ஓகே. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிறங்க. அரைக்குறை சூடாக இருந்தால் எண்ணெய் ரொம்ப குடிக்கும். ஓகேவா? அதே ரொம்ப கூட்டக்கூடாது, எரிஞ்சும் போயிடும். பார்த்துருங்க. காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா? இதே மாதிரி பொரிச்சு எடுங்க. காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பாருங்கள். காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. அருமையாக இருக்கும். ஓகேவா? நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம். இந்த சேனலில் ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன போட்டுருன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணி போடுங்க. பாருங்கள், எண்ணெயும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. பாருங்கள், எண்ணெயும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. அருமையாக மொறுன்னு அழகாக இருக்குது. ஓகே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.